லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்காவினால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் வேத பகுதியில் லூக்கா மாத்திரம்தான் ஒரு நான்ஜு, ஒரு யூதன் அல்லாதவர், ஒரு ஜெண்டை அல்லது புரஜாதி என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா மாத்திரம்தான் ஆண்டவராகிய லூக்கா இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் ஒருவரும் அல்ல. நம்ம மத்திய மார்க்கு லூக்கா அப்படின்னு பார்த்து எல்லாருமே 4 பேரும் சீஷர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்கள்ல ஒருவர் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய லூக்காவை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தான் நினைச்ச முடியும். அவர் வர்றாரு, சர்ச்சுக்குள்ளால வர்றாரு. அவர் ஒரு மருத்துவர், கல்வி அறிவுல ரொம்ப வளர்ந்தவர். அந்த நாட்கள்ல கிரேக்கர்கள் கல்வி ஞானமும் மருத்துவ ஞானமும் மிக அதிகம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். லூக்கா ஒரு மருத்துவராக இருந்தார் என்பதை நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். விதத்துல அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்க பார்த்தோம்னா இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் மத்திய மார்க் லூக்கா நிறைய காரியம் ஒன்று போல இருக்கும். ஆனா மூன்றும் எழுதப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில அநேக காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும், விடப்பட்டிருக்கும். மத்திய எழுதின சுவிசேஷத்துல அநேக பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயா ஆகிய கிறிஸ்து என்பதை யூதர்கள் அடையும்படியாக பழைய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவை குறித்த ரட்சகர் என்கிற வாக்குத்தத்தம் பண்ண ரட்சகர் என்கிற குறித்த அந்த அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் அதிகமாக மத்தியில் குறிப்பிட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்த மனிதகுமாரன், மனிதனாக நம்மை போல மனிதனாக உலகத்துல நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பின ரட்சகர் என்று எல்லாரும் அறியும் விசுவாசிப்பதற்கும் லூக்கா அந்த அதை மனதில் வைத்து எழுதுகிறார் என்பதை நிச்சயம் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உண்மைகளை சொன்னாங்க. அவருடைய உபதேசங்கள்ல அநேக உவமைகள் இருந்தது. இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில உவமைகளோடு அவர்களோடு பேசுகிறாரு. அது சொல்லும்போது குறிப்பா நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது 2 முக்கியமான காரியம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவருடைய செல்லும் செலவும் கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க, கவுண்ட் த காஸ்ட். 2வது அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். 2 காரியத்தை முக்கியமாக சொல்லுகிறார். ஒன்றை செய்வதற்கு முன்பாக அது எவ்வளவு செலவாகும், அது எப்படி செய்ய முடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் என்கிறத ஒரு உவமையாக சொல்லுகிறார். அடுத்து சொல்லும்போது யுத்தத்திற்கு போற ஒரு ராஜா தன்னுடைய பலன் எவ்வளவு என்பதை அறிந்து தன்னுடைய யுத்தத்தை திட்டமிட வேண்டும், தன்னுடைய செயல்களை திட்டமிட வேண்டும் என்று 2 உவமைகளை இங்கே வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 2ம் நமக்கு மிக முக்கிய ஆவிக்குரிய பாடங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானவைகள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம பார்க்கும்போது முதலாவதாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை குறித்து 26வது வசனத்துல, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது எப்படி உலகத்துக்குரியவைகள் மாம்சத்துக்குரியவைகளை அர்ப்பணித்து நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி தொடர்ச்சியாக, உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பவன் உட்கார்ந்து செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கேள்வியாக வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல லூக்கா இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துல சொல்லும்போது அவர் என்ன சொல்லுறாருன்னா, ஒரு கோபுரம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே அதற்கான திட்டங்கள், அதற்கான தேவைகள் எது என்ன என்பதை எல்லாம் தீர்மானித்த பின்புதான் அதை கட்டுவதற்கு முற்படுவார்கள் என்று இங்கு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? எது? ஒருவேளை இதை நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம ஒப்பிட்டு பேசலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிடுவதற்கு, திட்டமிட்டு அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி நாம் அதில் செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கட்டுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னதமான கட்டுதலை குறித்து இங்க நம்ம சொல்ல முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் பாவத்தினால ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து, ஆதாமுக்குள் மனித குலம் அனைத்து தேவனை விட்டு பிரிந்து நித்திய நம்பிக்கையற்று இருந்த மனுஷன் மீண்டும் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனோடு சேர்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து நம்பிக்கை இழந்த மனித நம்பிக்கையை பெற்று தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நம்ம வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் ஒன்றை கட்டப்போகிறேன் என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம் ஒரு வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷரிடத்துல பேசும்போது இவ்விதமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சபையை கட்டும்படியாக வந்தார். I will build my church என்று தெளிவாக சொன்னார். நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்பதற்கு கல், கிரேக்கத்தில் அந்த வார்த்தை பெட்ரோஸ். நீ கல்லாக இருக்கிறாய். இந்த கல், upon this rock அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறிக்கிறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த இடத்துல கிரேக்க வார்த்தை பெட்ரா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The great big rock, the great mass of rock, பாறை, கன்மலை. இந்த நீ கல், ஆனால் இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்து தன்னை குறிக்கிறாரு. தான் சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக, தன்னுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தலின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சபையானது கட்டப்படும். இது எந்த ஒரு கட்டிடங்களையோ எந்தவித ஒரு டினாமினேஷனை குறிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகள் ஒரு ஆவிக்குரிய சபையாக, ஆவிக்குரிய மாளிகையாக தேவனால் கட்டப்பட்டு எழுப்பப்படும் என்கிற அந்த ஒரு யூனிவர்சல் சர்ச், ஒரு எல்லா விசுவாசிகளும் ஒன்றிணைந்த ஒரு ஆவிக்குரிய மாளிகையை அது குறிக்கிறது. அந்த சபை கட்டப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் நித்தியத்திலே அது தீர்மானித்து அதற்காக அவர் ஒவ்வொன்றை திட்டமிட்டு செய்து கொண்டே இருந்தார்.
கீழ்ப்படியாமையின் பாவம் வந்த நாளிலிருந்து கர்த்தர் ஸ்திரீயிடத்துல ஏவாளிடத்துல பேசும்போதே உனக்கும் சர்ப்பத்திடத்திலும் ஏவாளிடத்திலும் பேசும்போது ஸ்திரீயின் வித்து என்றும் சாசுக்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன் என்றும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்படுவதை குறித்து பாவம் வந்ததிலிருந்தே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது தொடர்ச்சியாக ஆபிரகாமிடத்துல தேவன் பண்ணின உடன்படிக்கையில, இன்னும் ஈசாக்கு யாக்கோபிடத்துல பண்ணின உடன்படிக்கையில, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை, இன்னும் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவத்தினால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனங்களை தேவனிடத்திலிருந்து வருகிற இரட்சகராகிய கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினால மீட்பை கொடுத்து ஒரு ஆவிக்குரிய கட்டடமாக, ஆவிக்குரிய சபையாக அது கட்டி எழுப்பப்படும் என்கிற அந்த காரியத்தை அங்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே நான் பார்க்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது போல ஒரு தேவனுடைய திட்டத்தின்படியான ஆவிக்குரிய கட்டிடம், அது அதற்காக யாவும் தேவனால் திட்டமிட்டு இயேசு கிறிஸ்துவிலே அது எல்லாமே கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த கட்டிடமானது கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்விதமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதன் மூலமாக, இன்னும் சுவிசேஷ ஊழியர்கள் மூலமாக, சபைகளின் மூலமாக, யார் யார் மூலமாக எல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிற சேர்க்கப்படுகிற ஒவ்வொருவரும் மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். 1 பேதுரு ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிப்பு கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருவீர்கள். இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இங்க பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கன்மலையாக, ஜீவனுள்ள கல்லாக, அவர் மேல் விசுவாசமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் அந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டி மாளிகையாக எழுப்பப்பட்டு வருவீர்கள் என்பது தெளிவாக சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஜீவனுள்ள கல்லை போல ஆவிக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே நாம் பார்க்கக்கூடியதான ஆவிக்கேற்ற பலி, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவரின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அவரின் மேல் அவருக்குள் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற அந்த தெளிவான புரிந்து கொள்ளுதலின் விசுவாசம் உடைய நாம் அந்த ஜீவனுள்ள கல்லிலே ஆவியினால் சேர்க்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அன்றைக்கு எப்படி பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசாரியர்கள் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்று எப்போதும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ, அதுபோல நாம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக எப்போதும் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக அந்த ஜீவனுள்ள மாளிகையிலே கிறிஸ்து இயேசு மூலமாக கட்டப்பட்டு கொண்டே வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இன்னும் உலக வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திட்டமிட்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கை பிளான்டு லைஃபா இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்குள் வளரும்படியாக வேதவசனத்தை வாசிக்கிறதிலும் கீழ்ப்படுகிறதிலும் நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள் என்ற விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட காரியங்களுக்காக, விசுவாசித்த காரியங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதித்து வாழுகிறவர்களாகவும் இன்னும் அநேகரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்க்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆவிக்குரிய மாளிகையை, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய ஆவிக்குரிய சபை கட்டப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். அதனுடைய விலை என்ன என்பதை பரலோகம் அறிந்திருந்தது. பாவத்தினால் பிரிக்கப்பட்ட மனிதன் மீண்டும் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் அது மனிதனிடத்திலிருந்தோ படைப்பிலிருந்தோ அதற்கு எதுவுமே எந்த தகுதியுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனில் தேவனானவர் தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்து மாம்ச சாயலிலே இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பற்றி, ஜீவனை கொடுக்க வந்தேன், அமிதமாக தன்னுடைய மரணத்தின் மூலமாக அநேகர் மீட்கப்படுவதும், அந்த மீட்கப்படுகிறவர்கள் நித்திய காலமாக அந்த மீட்பு நித்திய மீட்பு என்பதையும் அவர்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறார். அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறவர் இங்க 18வது வசனத்தில் வரும்போது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நித்திய ஆலோசனையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை மனிதனுடைய மீட்பிற்காக ஒப்பு கொடுப்பது திரியேக தேவனுடைய தீர்மானம். அதற்கு குமாரனாகிய தேவன் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலும் தெய்வீக நிலைப்பாடுல குறைந்தவர் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவிய திரியேக தேவன் ஈக்குவலி எட்டர்னல், ஈக்குவலி பவர்ஃபுல், அவர்கள் ஈக்குவலி எக்ஸிஸ்டிங் காட்ஹெட். அவர் தெய்வீக நிலைப்பாட்டிலே மாறாதவர், தேவனில் தேவனானவர். அவர் தன்னைத்தானே நமக்காக, நம்முடைய மீட்பிற்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை ஒரு வாசிப்போம். வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது தெளிவாக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் நமக்கு மீட்பராகும்படி அந்த ஆவிக்குரிய திட்டம், தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு குமாரனாகிய தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனபடினால்தான் இன்றைக்கு நாம் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் மூலமாக மீட்கப்படுகிற யாவரும் இயேசு கிறிஸ்துவிலே
தேவனை மகிமைப்படுத்தும்படி, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் அவரை ஆராதிக்கும்படி, துதிக்கப்படும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். சிலுவையிலே தன்னோட கடைசி நேரத்துல நாம் சொல்லும் போது மகா சத்தமாய் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். சோ அவரிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய மீட்பின் திட்டம் தேவனால் தெளிவாக போடப்பட்டு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி இருக்கிறது. ஆனபடியினால நம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய மீட்பானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மாறாததாக இருக்கிறது, நிலையானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஜீவக்கல்லாகிய கிறிஸ்துவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால். இனி நாம் அந்த ஜீவனுடைய கல்லிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்ள யாரும் முடியாது, பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக இணைப்பு மனதிரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால்தான் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்குடையவர்களாக இருக்கிறோம், அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் பங்குடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சபையாக ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டிருக்கிற நமக்கு அந்த கட்டிடம் கட்டப்படுவதிலே நம்முடைய பொறுப்பென்ன? அந்த ஜீவ கட்டிடமான அந்த கிறிஸ்துவனுடைய மாளிகை, ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படுகிற அந்த தெய்வீக திட்டத்துல நாம் விசுவாசிகளாகி நாம் ஒவ்வொருவரும் பங்குடையவர்களாக இருக்கிறோம். அந்த கட்டிடமானது 2 விதமாக கட்டப்படுகிறது. ஒன்று நாம் பார்க்கும்போது சுவிசேஷ ஊழியம், சீஷத்துவம், இவாஞ்சலைசேஷன் அண்ட் டிசைபிள்ஷிப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறது தான் சுவிசேஷம். உண்மையாகவே சுவிசேஷ ஊழியம் என்கிறது நம்முடைய ரட்சிப்பின் சாட்சியாக இருக்க வேண்டும். Our testimony of salvation is the great evangelical message. நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படி மனம் திரும்புகிறோம், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஆண்டவராக அறிந்து கொண்டோம் என்பதை ஜபத்தோடு இனி ஒரு ஆண்டத்தில் பேசுவோமானால் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களா இருந்தால் அவர்களும் இடத்திலும் அந்த வசனத்தின் மூலமாக பேச முடியும். ஏனென்றால் தெளிவான வேத வசனம் இல்லாமல் ரட்சிப்பில்லை. அந்த ரட்சிப்பு நம்மை ரட்சித்த ஜீவ வார்த்தைகள் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தெளிவான திட்டத்தோடு நிறைவேற்றுகிற அந்த உன்னதமான திட்டத்துல நாம் பங்குடையவர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் மீட்கப்பட்டேன், கிறிஸ்துவிலே நான் தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசம் உடையவர்களாக இருப்போமே ஆனால் நாம் அவரால் அழைக்கப்பட்ட சுவிசேஷகர்களாக, சீஷனாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கட்டிடம், அந்த ஆவிக்குரிய மாளிகை கிறிஸ்துவினை மகிமையாக செயல்படுவதிலே நம்முடைய பங்கு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஐக்கியங்களை வளர்க்கிறதுல இருக்கிறது. ஃபெலோஷிப் ஆஃப் த பிலீவர்ஸ் அந்த மாளிகையினுடைய வளர்ச்சியில அந்த உன்னதமான தெய்வீக திட்டத்துல ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஒருவர் அர்ப்பணித்து ஒருவருக்கு ஒருவர் நம்மை கொடுத்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 16 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம்.
இந்த இடத்துல fellowship of sharing, giving, meeting the need of each others. மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை விசுவாசிகளுடைய குடும்பம், சபை என்பது ஒரு குடும்ப உறவுடையது. நம்முடைய மாம்ச குடும்ப சகோதர உறவுகளை விட ஒரு ஆவிக்குரிய குடும்ப உறவு அதிகமானது. இது தெய்வீக குடும்பம். தெய்வீக குடும்பத்துக்குள் நம்முடைய ஐக்கியங்கள் வளர்வதற்கு நாம் நம்மை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நேரங்களை, பொருட்களை, நம்முடைய வருமானங்களில் ஒரு பகுதி சபை குடும்ப ஐக்கியங்களிலே பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்க மிக தெளிவாக சொல்லுகிறாரு, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு எப்படி நிலை கொள்ளுகிறது அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வியை வைக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளால் ஊற்றப்பட்டிருக்குமே ஆனால், பரிசுத்த ஒரு தேவனுடைய அன்பு நமக்குள்ளால ஊற்றி இருக்கிறாரே ஆனால், அந்த அன்பின்படி நாம் வாழ்வோமே ஆனால், அவருடைய உண்மையான தேவைகளை நம்முடைய இருதயத்தை எப்படி மறைக்க முடியும், அடைக்க முடியும் என்ற கேள்வியை நமக்கு முன்வைக்கிறாரு. அடுத்து சொல்ற, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். மிக தெளிவா சொல்லிட்டார். நிறைய பேர் என்னன்னா வார்த்தையில முடிச்சிருவாங்க, ஐயோ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு எவ்வளவு உங்களுக்கு தரணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நான் நினைச்ச பார்த்துடுங்க, அந்த இப்படி ஒரு இருந்து நடந்திருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யணும்னு எனக்கு ஆசை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல என்கிறதுக்கு நம்முடைய நடைமுறை பாசங்களை சொன்னா, நீங்க ரொம்ப சவுடால் எல்லாம் அடிக்கண்டா, முடிஞ்சா என்ன செய்யுங்க, முடிகிறத செய்யுங்க. கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கொடுக்க வேண்டும் என்ற மனம், வாஞ்சை, அன்பினால நம்ம கிவிங் if it is moved by love, அன்பினால நம்ம மூவ் பண்ணப்படுவோமே ஆனால் நம்மால கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்படிப்பட்ட அன்பு இருக்குமே ஆனால் நம்மை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை நிரப்புவார். ஐக்கியம் ஐக்கியத்தில் கொடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்னைக்கு, அந்த ரியாலிட்டியை பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளானவைகளில் ஒன்றையும் தனக்குடையதென்று சொல்லவில்லை. இன்றைக்கு விசுவாசிகள் தனக்குடையவைகளை தனக்குடையதென்று சொல்வதற்கு சபை கூடி வருகிறவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பெருமைகளை
தங்களுடைய உயர்வை, தங்களுடைய பொருளாதார மேன்மையை மற்றவர்களுடைய பேசி அதுல பெருமைப்பட்டுக் கொள்வதில், மேன்மைப்பட்டுக் கொள்கிறதுல விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. அது நேர் ஆப்போசிட். அன்றைக்கு அவங்க தனக்குண்டானவைகளை தனக்குடையவைகள் என்று சொல்வதற்காக அல்ல, அதை பிறனுக்குடையது என்று பிறனோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுல வாஞ்சையுடையவங்களா இருந்தாங்க. அதாவது அந்த ஏழை சர்ச் ஆரம்ப சபையில இருந்த இந்த சூழ்நிலை எப்ப மாறுச்சு தெரியுமா? இதற்கு ஒரு காரணம், மெயினான காரணம் என்னவென்றால், அவங்க இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்த்தாங்க, உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பார்த்தாங்க, திறக்கப்பட்ட கல்லறை ஹிஸ்டாரிக்கல் அவங்களுக்கு முன்னால இருந்தது, பெந்தையோஸ்தேயினால அனுபவித்தாங்க. அந்த அடையாளங்கள், அற்புதங்கள், வல்லமைகள், அடுத்து அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக வெளிப்படையான அந்த பார்வை, இயேசு கிறிஸ்துடைய வருகை, அதே போல இன்னும் இன்னைக்கா நாளைக்கா அடுத்த நாளா என்கிற எண்ணம் இருந்தபடினால நாளைய குறித்த சிந்தனை அவங்களுக்கு இல்லை. அதைவிட கிறிஸ்துவனுடைய வருகை இப்போது இருக்கிறது என்கிறதான உணர்வு அவங்களை எல்லாவற்றையும் கொடுக்க வச்சது. நாளைய தினத்தை குறித்த சிந்தனை தான் கொடுக்கிறத தடை பண்ணுது. நாளைய தினத்தை குறித்த சிந்தனைகள், எண்ணங்கள், கவலைகள், பாரங்கள், கவனங்கள், கரிசனைகள் கொடுத்ததுல குறைக்குது. ஆனா நாளைய தினம் நமக்காக கருதுகிற, நமக்காக நாளைய தினத்திற்கான நம்முடைய தேவைகளை வைத்திருக்கிற, நம்மை நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசம் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்திற்கானதை நாளைய தினம் என்ன செய்யும்? பார்த்து கொள்ளும். அந்த விசுவாசம் இருக்குமேயானால் இன்றைய தினம் நமக்கு இருக்கிற மீதியை மற்றவர்களோடு கொடுக்க முடியும். இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்கள் நாளைய தினம் தனக்காக மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் சேர்க்கிறோம். வேதம் பிள்ளைகளுக்காக சேர்க்கிறத தவறுன்னு சொல்லல, பேர பிள்ளைகளுக்காக சேர்க்கிறத தவறுன்னு சொல்லல. ஆனா கொடுக்கக்கூடிய நீடுகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, இதனுடைய நீடு, ஆண்டவருடைய தேவைகளை நமக்கு முன் வைத்திருக்கும் போது, அவைகளை விட்டுட்டு நமக்காக மாத்திரமே சிந்திக்கிற காரியம், நமக்காக மாத்திரமே சிந்திக்கிற காரியம், அது அப்படிப்பட்ட காரியத்தை அது தேவனுக்கு விருப்பமானதல்ல, தேவனுக்கு சுத்தமானதல்ல. இங்க நாம் பார்க்கிற இந்த விசுவாசிகள் திரளான கூட்டம் ஒன்றே தன்னுடையது என்று சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஆதி சபை பல நெருக்கங்கள், சில இல்லாமைகளுக்கு நேரோடு கடந்து சென்றது. ஆனாலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார். நம்முடைய பொருளாதார, நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல நம்மை குறித்து மாத்திரம், நம்முடைய தேவைகளை குறித்து மாத்திரம் யோசிக்கிறது நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய சிந்தனையும், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணங்களுடையவர்களுக்கு உள்ள இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறவர்கள். ஓகே, இன்றைக்கு நாம் அந்த ஆவிக்குரிய மாளிகையை கட்டுகிறதுல நம்முடைய பங்கு என்னவா இருக்கிறது? சுவிசேஷ ஊழியம், சீஷத்துவத்துல நம்முடைய பங்கு என்ன? சபை விசுவாச குடும்பங்களை உற்சாகப்படுத்துகிறதுல நம்முடைய பங்கு என்ன? நம்ம அதுக்காக எதை செய்கிறோம் என்கிறதை நம்ம சிந்தித்து பார்த்து, நாம் கர்த்தருக்கு சுத்தமானால் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஜெபிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது,
அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். இங்கே சொல்லுகிறார் அடுத்த உவமை. முப்பத்தி 31-33 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31-33 வரை. அடுத்து இங்க சொல்லும் போது நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போற ராஜா தன்னிடத்துல 10,000 பேர் இருக்கிறாங்க, ஆனா எதிரி 20,000 பேர்ல இருந்து கூட்டு வாரான். அப்படி இருக்கும்போது என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஓகே நான் பலவீனனா இருக்கிறேன், எதிரி அதிக பலனுடையவனா இருக்கிறான், நான் அவனிடத்துல போய் சமாதானமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் அப்படியே ஒரு தீர்மானம் எடுக்கிறத பற்றி அந்த ஒரு உவமையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவனோடு ஜெயிக்க முடியாது என்று கண்டால் அவனோடு என்ன செய்வான், ஸ்தானாதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு உடன்படிக்கை போட்டுக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிற எதிரி யார்? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நமக்கு நாம் சிந்தித்த ஆண்டவருடைய கட்டிட ஆவிக்குரிய மாளிகையை கட்டுப்படுவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம எப்போதுமே நாம் பார்க்க வேண்டும், நாம் யாரை சார்ந்து நிற்கிறோம், நம்முடைய பலன் யாரு, நம்முடைய எதிரி யாரு? நம்முடைய பலன் கிறிஸ்துவிலே வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுடைய தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை நம்ம முந்தின ஓமையில கேட்ட கொடுக்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு இன்றைக்கு கொடுக்க முடியாம இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய தேவையை எப்படி சந்திக்கப்படும் முடியும் என்பதை குறித்த கேள்விக்குறி. நம்முடைய தேவைகளை சந்திப்பது நாம் அல்ல, தேவன். நாம் எதிரிகளை சந்திப்பது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவினால் நாம் ஜெயிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், இது ஆவிக்குரிய காரியங்களை சார்ந்தது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாள் அநேக வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, சமூகத்துல நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் அவைகளை ஜெயித்து அவைகளை மேற்கொண்டு நம்முடைய சாட்சியை காத்து உண்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார், ஆலோசனை தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும், மாம்ச பலவீனங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. குடும்பத்தில் சந்திக்கிறதான சூழ்நிலைகளை, உணர்வுபூர்வமான, பொருளாதார ரீதியான, இன்னும் மாம்ச பிரகாரமான எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள ஆண்டவருடைய ஞானமும் வழிநடத்தலும் பலனும் நமக்கு உண்டு. இன்னும் நான் பார்க்கும்போது, ஏன் நமக்கு பலன், நாம் ஜெயிக்க முடியும், நாம் எல்லா பலவீனங்களை, எல்லா சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும் என்றால், அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக சொல்லுகிறாரு, உலகத்தில் இருக்கிறவரினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல தெளிவாக பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எதிரியை விடையிலும் உங்களில் இருக்கிற கிறிஸ்து பெரியவர், நம்மில் இருக்கிற கிறிஸ்து பெரியவர். ஆனபடினால நாம் மேலே சிந்தித்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற கிறிஸ்துவினால், நமக்கு தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியினால் நமக்கு பலன் உண்டு. நாம் நம்முடைய பலனை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அநேகர் மாம்சத்தை சார்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை யோசிக்கிறாங்க, தகுதியை சார்ந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க கூடாது. கிறிஸ்துவை சார்ந்து யோசிக்க வேண்டும்.
கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தந்து ஆவியானவரை சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்து பரிசுத்தாவியினுடைய வரங்களை தந்து நாம் அந்த மாளிகையாகிய கிறிஸ்துவனுடைய மாளிகையாகிய அவருடைய ராஜ்யம் சபை கட்டப்படுவதிலே நம்மை பங்குடையவர்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய பலன் கிறிஸ்து, நம்முடைய பலன் அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பலவீனத்திலும் குறைவிலும் அறியாமையிலும் மாம்ச பலவீனங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய பலன் கிறிஸ்து என்பதை அறிந்து நாம் உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் நாம் சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தனித்து நின்று கிறிஸ்துவுக்கு நின்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதைத்தான் நாம் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். 34-35 வசனங்களை வாசிப்போம். டக்குன்னு இங்க சொல்றாரு, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரப்படும்? உப்பினுடைய அந்த தன்மை சுவை இழந்து போனால் உப்புனால என்ன பிரயோஜனம்? விசுவாசிகளாகி நாம் தேவனுடைய வல்லமை இழந்து போனால், தேவனால் பலப்படுத்தப்படாமல் இருந்தால், தெய்வீக குணாதிசயங்களால் நிரப்பப்படாமல் இருந்தால், பரிசுத்தாவின் கனிகளால் நிரப்பப்படாமல் இருந்தால் நம்முடைய விசுவாசத்தினால் பலன் என்ன? விசுவாசிகளான நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கென்று செயல்படாமல் இருந்தால், விசுவாசத்தோடு ஐக்கியத்திற்கான காரியங்களை செயல்படாமல் இருந்தால், விசுவாசத்தோடு சுவிசேஷத்திற்காக செயல்படாமல் இருந்தால் நம்மால் என்ன பிரயோஜனம்? நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நல்லதுதான், ரட்சிக்கப்பட்டது நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழாமல் இருந்தால், அந்த தேவ பலனை பெற்று அந்த தேவ பலனை சார்ந்து விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்காக செயல்படாமல் இருந்தால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. நாம் பலனற்றவர்களாக மாறிவிடுவோம், பிரயோஜனமற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பின்பற்றவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகுக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகுக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அதே காரியத்தை இங்கே சொல்லுகிறாரு. உப்பு சாரமற்று போனால், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நாம் தேவனுடைய நிலைத்து அவருடைய வார்த்தையின்படி வாழாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாமல் இருந்தால், அவருடைய உண்மைகளை சார்ந்து சிந்திக்காமல் இருந்தால், செயல்படாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அருமையான விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவருடைய அந்த ராஜ்யமாகிய அவருடைய மாளிகை இன்னும் அநேகர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டு அந்த மாளிகை கட்டி எழுப்பப்படுகிற அந்த ஊழியத்துல, சுவிசேஷ ஊழியத்துல நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். விசுவாசியுடைய ஐக்கியத்திலே தேவன் மகிமைப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். இவைகளை செய்யும்படியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவ பலத்தினால் பலப்படுத்தப்பட்டு மாம்ச பலவீனங்கள், மாம்ச குறைவுகள் அவைகளை உணர்ந்து அவைகளை மேற்கொண்டு அவைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய மாம்ச உணர்வுகள், எண்ணங்கள், தீய எண்ணங்கள், பலவீனம் படுகிற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி வேதத்தை வாசித்து தியானித்து கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் அழைத்து நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை, நம்முடைய அழைப்பின் நோக்கங்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்வோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவராக நம்மில் வாசம் பண்ணுகிற
கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையை சார்ந்து ஆண்டவருக்கென்று வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக நாம் எண்ணி முடியாத காரியங்களை, நம்முடைய மாம்சத்தில் சிந்திக்க முடியாத காரியங்களை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நம்ம ஒருவரையும் பலப்படுத்துவார், நடத்துவார். நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமேயானால் நாம் எதை செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. மகா பெரிய காரியங்களை, மனுஷனுடைய புத்திக்கும் சிந்தனைக்கு எட்டாத காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்.